நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் மில்கி மேன்? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன தெரியலையா? தெரியலையே மில்கி மேன். நான் நாளைக்கு உங்களை வந்து பார்க்க போறேன். வாவ்! அதுவும் உங்க வீட்ல வந்து பார்க்க போறேன். வாவ், சூப்பர் மில்கி மேன். ஓகே மில்கி பாய், see you tomorrow. Bye bye. Thank you மில்கி மேன். பை. Bye. சக்தி, நீங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. மகி, சாப்பிடவா? நான் சாப்பிட்டு சக்தி. வீட்டுக்கு தானே வர, இங்க வந்து சாப்பிட வேண்டியதானே? அது என்ன வெளியில சாப்பிட்டு வர்றது? அம்மா! 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 ஏய், ஏண்டா எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு ஏலம் போட்டுட்டு இருக்க? ஏதாவது சொல்லணும்னா கிட்ட வந்து சொல்ல. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியணும்லம்மா, அதான் அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒரு குட் நியூஸ்மா. என்ன குட் நியூஸ்? நாளைக்கு மில்கி மேன் டெல்லிக்கு வர போறாரு. எதுக்கு? நாளைக்கு மில்கி மேனுக்கு டெல்லியில மீட்டிங் இருக்கும், அதை அட்டெண்ட் பண்றதுக்காக டெல்லிக்கு வருவாரு. ஆபீஸ் விஷயமா வராரு. இதுல என்னடா குட் நியூஸ் இருக்கே? மீட்டிங் முடிச்சிட்டு என்ன பார்க்க வராரு? அதுவும் நம்ம வீட்டுக்கே வராரு. நம்ம வீட்டுக்கா? எதுக்குடா? இது என்னம்மா கேள்வி? நான் மில்கி மேனோட ஃப்ரெண்டு, சோ என்ன பார்க்க நம்ம வீட்டுக்கு வராரு. அம்மா, நீங்களும் எங்கேயும் வெளியே போயிடாதீங்க. நாளைக்கு மில்கி மேன் வரும்போது நீங்க கண்டிப்பா அவரை மீட் பண்ணணும், ஓகே? மில்கி மேன் வர போறாரு, எங்க அம்மாவை பார்க்க போறாரு. மில்கி மேன் வர போறாரு, எங்க அம்மாவை பார்க்க போறாரு. மில்கி மேன் வர போறாரு, எங்க அம்மாவை பார்க்க போறாரு. மில்கி மேன், மில்கி மேன். சக்தி, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு ஷாக் ஆகி நிக்கிற? கேட்டல மகி, புகழ் பேசினது கேட்டல. என்ன மகி, நம்ம எது வேணுங்கிறோமோ அது நம்மள விட்டு விலகி போகுது, எது வேணான்னு நம்ம ஒதுங்கி போறோமோ அது நம்மள தேடி வருது. அதுக்கு பேர் தான் சக்தி, விதின்றது. நான் மாமா லைஃப்ல குறுக்க போக கூடாது, அவரோட சந்தோஷம் என்னால என்னைக்கும் கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சு நான் ஒதுங்கி போறேன். ஆனா புகழ் என்னையும் மாமாவையும் மீட் பண்ண வைக்காம விடமாட்டான் போல இருக்கே. அவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல மகி. புகழ் மாமா மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கான். அவனை எப்படிதான் மாமா கிட்ட இருந்து பிரிக்கிறதுன்னு எனக்கு புரியல மகி. இத பாரு, வீணா நீ உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பொறுமையா இரு. நம்மளுக்கே சில விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கே அதை விட மனசு வராது தானே. பாவம் புகழ், அவன் சின்ன பையன், அவனுக்கு சிவாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சிவா புகழோட அப்பா. இயற்கையாவே அந்த ரத்த பாசம் இருக்கதானே செய்யும். அதனாலதான் சக்தி, அவங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. 2 பேருக்குமே அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஆனா மாமா லைஃப்ல இது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும். சக்தி, இது எனக்கு புரியுது, உனக்கு புரியுது. ஆனா புகழுக்கு இதை நம்ம சொல்லிதான் புரிய வைக்கணும். அவன் ஏத்துக்கலனா அவன் ஏத்துக்கிற மாதிரி புரிய வைப்போம். நீ எதுக்குமே கவலைப்படாத சக்தி. உன்னால சிவாவுக்கு எந்த பிரச்சனையுமே எப்பயுமே வராது. வேலையை பாரு.
சக்தி ப்ளீஸ் கேரி ஆன். சிவா புகழ் கிட்ட டெல்லிக்கு வரத சொல்லிட்டாரு. நம்ம பிளான் படி சிவா புகழ மீட் பண்ண கூடாது. என்ன பண்றது? இந்த விஷயத்தை முதல்ல யோகி சாருக்கு சொல்லுவோம். சொல்லுங்க சார். 2 ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே சார். ம். சொல்லு. நம்ம பிளான்ல சின்ன சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ்? சிவா அவர் கூட என்னையும் டெல்லிக்கு கூப்பிட்டிருக்காரு. சோ நான் சிவா கூடவே டெல்லிக்கு வந்துருவேன். அதனால சங்கீதாவை ஏர்போர்ட்ல நீங்க தான் பிக்கப் பண்ணிக்கணும். ஓகே. அப்புறம் நம்ம பிளான்ல இல்லாத இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். என்ன? சிவா டெல்லிக்கு வரத புகழுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. ஏதாவது பண்ணி சிவா புகழ மீட் பண்ணாதபடி செய்யுங்க. சரி, அத நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாச்சும்? நத்திங். இப்போதைக்கு இவ்வளவுதான். ஓகே, பை. என்னடா என்னாச்சு? அது மிருணால் ஏன் சிவா தான் கூட டெல்லி வர சொல்லி கூப்பிட்டிருக்கான். அதனால மிருணால் நீ சிவா கூட டெல்லி வந்துருவா. அப்போ சங்கீதா அவளை நாம தான் பிக்கப் பண்ணணும். ஓகே. அது மட்டும் இல்ல, சிவா டெல்லிக்கு வரத புகழ்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். ச்சே, என்னடா எது நடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதான் நடக்குது. சிவா டெல்லிக்கு வரும்போது அந்த மகியும் புகழும் சிவாவை மீட் பண்ணிடக்கூடாது. நாம எப்படி அவங்களை கண்ட்ரோல் பண்றது? தெரியல. ஆனா சிவாவும் சங்கீதாவும் ஒன்னா இருக்கிறத சக்தி பார்க்கும்போது மகியும் புகழும் பக்கத்துல இருந்தாங்கன்னா நம்ம பிளான் டோட்டலா சொதப்பிடும். யூ ஆர் ரைட். சோ மகியும் புகழும் சிவாவை மீட் பண்ணாத மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும். மீனாட்சி, மீனுக்குட்டி, சொல்லுங்க. இப்போ உனக்கு என் மேல இருந்த சந்தேகம் போயிடுச்சா? என்ன முழுசா நம்புறல? நம்புறேன். அப்பாடா, மீனுக்குட்டிக்கு என் மேல இருந்த கோவம் போயிடுச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சந்தேகம் தான் இல்ல, ஆனா கோவம் இன்னும் நிறைய தான் இருக்கு. இன்னும் எதுக்கு கோவம்? பின்ன என்ன, ஐஸ்வர்யாக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நீங்க மட்டும் முன்னாடியே சொல்லியிருந்தா 2 பேரும் சேர்ந்து பேசி இந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்கலாம்ல. உங்க மேலயும் எனக்கு சந்தேகம் வந்திருக்காது, நானும் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்க மாட்டேன். ஆனா நீங்க அதெல்லாம் செய்யாம தனியா எதுக்கு நீங்க சமாளிக்கணும்னு நினைச்சீங்க? அதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்து சந்தேகம் போச்சா கோவம் போச்சான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அம்மா தாயே, உங்ககிட்ட சொல்லாம செஞ்சது என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிரு. ஆமா, நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு முடிஞ்சிருச்சா? நான் இந்த மாதிரி செஞ்சிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? இந்த உலகத்துல பொண்ணுங்களுக்கு ஒரு ரூல்ஸ், ஆம்பளைங்களுக்கு ஒரு ரூல்ஸ். ஏய் இரு மீனுக்குட்டி, திரும்ப சண்டையெல்லாம் ஆரம்பிச்சிடாத. மாமா தாங்க மாட்டேமா. ஆமா, நாங்க தான் இங்க பிரச்சனை ஆரம்பிக்கிறோம், நாங்க தான் இங்க சண்டை போடுறோம். எங்களாலதான் உங்க நிம்மதியே போச்சு, எங்களாலதான் உங்க வாழ்க்கையே போச்சுன்னு சலிச்சுக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? மீனாட்சி, இதெல்லாம் இப்படி பப்ளிக்கா கேட்டா எப்படிமா சொல்றது? பேச்ச மாத்தாதீங்க. நான் எங்கம்மா பேச்ச மாத்தினேன்? நீ கேட்டதுக்கு பதில் தானே சொன்னேன். இப்ப எல்லாத்தையும் சொல்லுங்க. செய்யும் போது எதையுமே யோசிச்சு செய்யாதீங்க. அதான் மன்னிச்சிடுன்னு சொன்னேன்.
அப்படிலாம் என்னால மன்னிக்க முடியாது. அப்புறம் ம் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் நான் மன்னிப்பேன். கால்ல ம் ஏய் நான் உன் புருஷன்டி. ம் அதனாலதான் சொல்றேன். கால்ல எல்லாம் விழ முடியாது போ. முடியாதுன்னா போங்க, நான் கோவமாவே இருந்துட்டு போறேன். மீனாட்சி கொஞ்சம் யோசிச்சு பாருமா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? ஆ நீங்க பண்ணதெல்லாம் அப்ப ஓவரா இல்லையா? சரி, ஆனாலும் கால்ல விழுறது. நான் ஒன்னும் உங்களை கட்டாயம் படுத்தலையே. சரி, இருந்தாலும் கால்ல விழுறதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ம் மன்னிச்சு கொடி பொண்டாட்டி. மன்னிப்பு கேட்டேன். ம் சரி சரி, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நான் மட்டும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பேன், நீ மட்டும் சும்மா வாயில சொல்லுவியா? அதெல்லாம் முடியாது. நான் வேணா உங்க கால்ல விழட்டுமா? சரி, விழுந்துட்டா போச்சு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் சொல்றேன் என்ன செய்யணும்னு. என்ன செய்யணும்? நாங்க என்ன உங்கள மாதிரி இறக்க இல்லாதவங்களா? எங்களுக்கும் மனசெல்லாம் இருக்குமா? சோ இப்ப நீ என்கிட்ட எப்படி மன்னிப்பு கேக்குறானா? எப்படி? இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல அசின் கிட்ட ஜெயம் ரவி கேப்பாரு, ஓ மலபார் எங்க ஊர்ல இப்படிதான் மன்னிப்பு கேட்போன்னு, அந்த மாதிரி சாரி கேளு. அதெல்லாம் முடியாது, போங்க. ஏய் அதெல்லாம் முடியாதுன்னா நீ சொன்னதை நான் செஞ்சேன்ல, நீ இப்ப நான் சொன்னதை செஞ்சுதான் அவனை செய். இவ்வளவு நாள் என்ன தவிக்க விட்டல, இதான் உனக்கு பனிஷ்மெண்ட், செய். செஞ்சுதாமா ஆகணும். கூட குழந்தை இருக்கா, சும்மா இருங்க. நான் யாருன்னு பாக்குறேன். என்ன ஐஸ்வர்யா? மித்ரா தூங்கிட்டாளான்னு பார்க்க வந்தேன். இன்னும் இல்ல. ஏன்? இல்ல, நான் தனியா தான் படுக்கிறேன், அதான் அவளை ஏன் கூட படுக்க வச்சுக்கலாமான்னு கேட்டேன். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்லையே, அந்த மாதிரி பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இல்ல மீனாட்சி, அவளுக்கும் தனியா படுக்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அதான் துணைக்கு மித்ரா போகட்டுமேன்னு சொன்னேன். மித்ரா குட்டி, சித்தி கூட வந்து படுக்கிறீங்களா? ஓகே சித்தி, வாங்க. வா, அப்பா அம்மாக்கு குட் நைட் சொல்லு. குட் நைட் மா. குட் நைட். குட் நைட் செல்லம். குட் நைட் டாடி. குட் நைட். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீ அவ்வளவு அழகா இருக்க. போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அப்போ வெக்கப்பட்டுக்கிட்டே என்கிட்ட சாரி கேளு, அதுவும் நான் சொன்னேனே அதே மாதிரியே கேளு. ஆஹா, அதெல்லாம் முடியாது. எனக்கு வேணுமே, எனக்கு வேணும். நாம டெல்லி வந்த விஷயத்தை யோகிக்கு போன் பண்ணி சொல்லிட வேண்டியதான். ஹலோ சிவா. யோகி, நான் டெல்லிக்கு வந்துட்டேன். சிவா, உங்களை பிக்கப் பண்ண கார் அனுப்பியிருக்கேன், டிரைவர் அங்கதான் இருப்பாரு, பாருங்க. இல்ல பரவாயில்ல, நான் ஆல்ரெடி டிரைவரை பார்த்துட்டேன், கார்ல தான் வந்துட்டு இருக்கேன், அதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓகே, யா, பாய். வெல்கம் சிவா, வெல்கம்.
அப்புறம் ஜர்னி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ம். என்ன பிளான்? எங்க போறோம்? இப்ப கெஸ்ட் ஹவுஸ் போறோம். மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஓகே? வா. சங்கீதா, சிவா இப்ப மீட்டிங்ல இருக்காரு. அவர் மீட்டிங் முடிச்சதும் அவரை கோயிலுக்கு கூட்டி வர்றதுதான் இப்போதைக்கு பிளான். அங்க வச்சுதான் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். சோ அது வரைக்கும் நீ யார் கண்ணிலையும் படக்கூடாது. அதனால நீ எங்கேயும் போகாம இங்கேயே இரு. உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உன்னை தேடி வரும். ஓகே? நீ ரெஸ்ட் எடு, நான் வரேன். Hi, Yogi. Hi, Shiva. Welcome. Yeah, thank you. Shiva, இவர்தான் மிஸ்டர் திரு. இவரோட கம்பெனி தான் நீங்க சென்னையில பாத்துக்கணும். Oh, hello. Hello. Glad to meet you. Meet you, Mr. Shiva. Welcome. Yeah. இவங்க என்னோட ஃப்ரெண்டு, நேம் சக்தி. வணக்கம். வணக்கம். By the way, Shiva, மிஸ்டர் திரு தான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த மில்க் ப்ராஜெக்ட் கிடைக்க ஹெல்ப் பண்ணாரு. Oh, great. Once again, thank you so much, sir. It's okay. வாங்க கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போலாம். Yeah, sure. ப்ளீஸ் யூ கேரி ஆன். நீங்க போங்க, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். Okay. சக்தி, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க சிவா. எல்லாமே பிளான் படி பக்காவா போகுதா? என் ஃப்ரெண்ட் சுரேந்தர் சங்கீதாவை பிக்கப் பண்ணிருப்பான். ஃபோன் பண்ணா அவன் அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருவான். சக்தி கோயிலுக்கு வர நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுறேன். சிவா மீட்டிங் முடிச்சதும் சிவாவை கோயிலுக்கு கூட்டிட்டு வர என் ஃப்ரெண்ட் திரு கிட்ட சொல்லிட்டேன். அப்படியே நீயும் சிவா கூட கோயிலுக்கு வந்துரு. நானும் அங்க வந்துடுறேன். மத்ததெல்லாம் கோயில தான். இதான் பிளான். ஓகே? பக்கா. ஆனா சக்தி மட்டும் கோயிலுக்கு வராம போயிட்டா நம்ம பண்ண பிளான் எல்லாமே வேஸ்டா போயிடும். பாத்துக்கோங்க. அத பத்தி நீ கவலைப்படாத. சக்தியை கோயிலுக்கு வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம 2 பேரும் பேசிக்கிறது முக்கியமா சிவாக்கு தெரியவே கூடாது. அதுல ஒரு சிறு கடுகளவு கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்படி சிவாவுக்கு டவுட் வந்துட்டா நம்ம போட்ட பிளான் எல்லாமே டோட்டலா சொதப்பிடும். You're right. நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். குட். ரொம்ப நேரம் இங்கே இருந்தா சிவாக்கு மேல டவுட் வந்துடும். சோ நான் உள்ள போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன். யா ஷூர். ஓகே. மிஸ்டர் யோகி, நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். சக்திய கோயிலுக்கு கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுது. கவனமா பாத்துக்கோங்க. ஷூர். ஓகே. ஓகே. ஏமா பிரியா, இந்தமா பொன்னியம்மன் கோயில் பிரசாதம் எடுத்துக்க. தேங்க் யூ. திலீப் சார் எடுத்துக்கங்க. தேங்க்யூ சொன்ன நல்லதே நடக்கும். இந்தமா மஞ்சு, பொன்னியம்மன் கோயில் பிரசாதம் எடுத்துங்க. என்ன சார் விசேஷம்? கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. ஏமா விசேஷம் இருந்தா மட்டும் தான் கோயிலுக்கு போகணுமா? மன நிம்மதிக்கா கூட கோயிலுக்கு போலாமா? எடுத்துங்க. சீக்கிரம் கல்யாணம் நடக்கட்டும். எடுமா. அட எடுத்து வச்சுக்கமா. இந்தாங்க எடுத்துங்க சார். எடுத்துங்க. மேடம் வாங்க. இந்தாங்க மேடம், பொன்னியம்மன் கோயில் பிரசாதம் எடுத்துங்க. சார் என்ன சொன்னாங்க? இந்தாங்க நீங்களும் எடுத்துங்க. எந்த கோவில்? பொன்னியம்மன் கோயில். மேடம், எனக்கு ஒண்ணு தோணுது. சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல சொல்லுங்க. நானும் உங்களை 2 நாளா பாக்குறேன். நீங்க ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கு. நீங்க பொன்னியம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாம் தெளிஞ்சு மனசு தெளிவாயிரும் மேடம். இத நான் சும்மா சொல்லல மேடம், என் அனுபவத்துல சொல்றேன். நானும் ஒரு வாரமா சில விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன்.
வெளியேயும் சொல்ல முடியாம உள்ளேயும் வச்சுக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேடம். இன்னைக்கு தான் பொன்னியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வெளியில வர்றேன். என் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. அதுக்கான பிரசாதம் தான் மேடம் இது. அந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி மேடம். நீங்க ஒரே ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன், உங்க மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாம் தீருதா இல்லையான்னு பாருங்க.